வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பட்டு சேரீ ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு லைனிங் கொடுத்து கட் பண்ண போகிறோம். சைஸ் வந்து 42 சைஸ். அளவு ப்ளவுஸ் வந்து நார்மல் கை இருக்குது. அந்த நார்மல் கை எல்ஃபோ கை கேட்டிருக்காங்க. அதில் வந்து ஃபப் கை கேட்டிருக்காங்க. சாரீ துணியில் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். இதுதான் வந்து அளவு ப்ளவுஸு. கை இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இந்த அளவுலேயே ஃபப் கை கேட்டிருக்காங்க. இந்த பார்டர் வந்து இங்கே வந்துடும். இங்கே மட்டும் சாரீ துணியில் கேட்டிருக்காங்க. இந்த நியூ மாடலில் வருது இல்லையா ஃபப் கை, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. பார்டரே உங்களுக்கு இவ்வளோ லென்த் வந்துடும். இங்கே மட்டும் குட்டியாக ஃபப் கை வந்துடும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு லைனிங் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு ஃபப் கைன்லேயே 1.25 மீட்டர் தேவைப்படும். இப்போ நம்ம 1.25 மீட்டர் எடுத்துருக்கோம். நார்மல் ப்ளவுஸ்னால் 1 மீட்ரு போதும். இப்போ வந்து இந்த அளவுக்கு மடித்து அயன் பண்ணி நல்லா நீட்டாக எடுத்தாச்சு. ஒரு 1/2 இன்ச்சு இங்கே வந்து நம்மளுக்கு 1/2 இன்ச்சு போதுமானது. ஏன்னா பேக்கில் எப்போவுமே அதே துணியில் நம்ம அடித்து திருப்ப மாட்டோம். இந்த அளவில் இருக்கு இல்லையா, இதேமாதிரி வேறு துணியை கொடுத்து தான் அடித்து திருப்ப போகிறோம். இதுவும் நாங்கள் டிச் பண்ணது தான். இதேமாதிரி பைப்பிங் கேட்டிருக்காங்க, நாட்டு கேட்டிருக்காங்க. இந்த அளவு வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு ஒரு லைன் போட்டுருங்க. கரெக்டாக இந்த அளவு நம்ம எவ்வளோ பிடிச்சி தைப்போமோ அந்த அளவுக்கு ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ இந்த அளவு இருக்குங்க இல்லையா, அப்படியே அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு அப்படியே இந்த ஜாயிண்ட் இருக்குங்க இல்லையா, இந்த ஜாயிண்ட்டுக்கும் இந்த ஜாயிண்ட்டுக்கும் மடிச்சிட வேண்டியதான். 2 ஜாயிண்ட் ஒன்றா இப்படி பிடிச்சிட்டு இந்த அளவு இந்த 2 பீஸ் இப்படி வந்துடணும். அப்படியே வந்துட்டு இந்த ஜாயிண்ட்லேருந்து இது வந்து நம்மளுக்கு சேம் சைஸு. இங்கே டாட் பிடிக்கணும் இல்லையா, அதுக்காக எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டால் போதும். நம்மளுக்கு வந்து கரெக்ட் சைஸு. எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு. அப்புறம் பேக்கு இந்த அளவு வச்சுட்டு இங்கே ஒரு லைன் போட்டுருங்க. இதே இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு போட்டுருங்க. ஏன்னா மேக்ஸிமம் பைப்பிங்க்கு எக்ஸ்ட்ரா விட தேவையில்ல. பைப்பிங் வச்சு தைக்கும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த டிஸ்மா இருக்குங்க இல்லையா, இதுலேருந்து இந்த ஜாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. ஏன்னா நம்ம பிடிச்சி தைக்கும்போது கரெக்டாக வந்துடும். அடுத்து வந்து ப்ளவுஸ் உயரம் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு, ப்ளவுஸ் ஒயர் வந்து 14.5 இன்ச்சு இருக்குது. கரெக்டாக 14.5 வச்சுருங்க. இந்த மார்க்கிலேருந்து 14.5 நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. கரெக்டாக 15 வச்சுருக்கோம். இந்த 15 வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன், அதுக்கப்புறம் இதில் ஒரு லைன் போட்டுடலாம். இப்போ இந்த அளவு வச்சாச்சு இல்லையா. இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அப்படியே இந்த அளவு பாதியாக பேக் இருக்குங்களே, அந்த அளவுக்கு வர அளவுக்கு மடித்து போட்ட வேண்டியதான். இந்த அளவுக்கு மடிச்சுட்டு நம்மளுக்கு இந்த பேக் பாடி லூஸ் கரெக்டாக வந்து 23 இருக்குது. இப்போ ஷோல்டர் அளவு இந்த நாட்டு இருந்தால் உங்களுக்கு சரியாக வராது. இப்படி கட்டும்போது இப்படி எடுத்துகிட்டு நம்ம ஷோல்டர் அளவு எடுக்கும்போது மட்டும் இப்படி வந்து தள்ளி எடுக்கக்கூடாது. எப்போவுமே அளவு ப்ளவுஸ் வச்சு எடுக்கும்போது இப்படி ரெண்டும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி வச்சு எடுக்கணும். அப்போ தான் வந்து ஷோல்டர் இறங்காமல் இருக்கும். ஷோல்டர் வந்து 13 இன்ச்சு இருக்குது. இங்கே வந்து 11.5 23 வந்துடும் கரெக்டாக. ஷோல்டர் 13, கரெக்டாக 6 இன்ச்சு வச்சுருக்கோம். ஏன்னா உங்களுக்கு நெக்கு கட்டும்போது ப்ராடாக வந்துடும். அதிலே உங்களுக்கு கரெக்டாக இந்த சைஸ்க்கு வந்துடும். இப்போ இந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன், இப்போ இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இந்த அளவு வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பு அப்படி இந்த ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிருங்க இல்லையா, இந்த ரவுண்ட் ஷேப் 1.5 இன்ச்சு இருந்தால் போதும். மேக்ஸிமம் 1.5 இல்லை 1.25. எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு சைடில் துணி வந்து இந்த ஸ்கேல் அளவு இருந்தாலே போதும். இதே நம்மளுக்கு போதுமானது. இப்போ இந்த அளவு விட்டுருங்க இல்லையா, இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு இந்த ஷோல்டர் இதிலேருந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். இதுதான் நெக்கு ஷேப் அளவு. இப்போ நெக்கு வந்து இந்த அளவுக்கு அப்படியே ஒரு இது ஸ்ட்ரைட்டாக ஒரு டீஸ் போட்டுக்கலாம். அப்போ இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இந்த ஷேப்புக்கு அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போட்டாச்சு. இப்போ நம்ம அப்படியே பேக் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இந்த ஷேப் இந்த எக்ஸ்ட்ரா டீஸ் மார்க் போட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே கட் பண்ணால் போதும். கரெக்டாக இங்கே வர இருக்காது, நம்மளுக்கு இங்கே வர இருக்காது. இப்போ பேக்கை கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்கு வந்து இந்த டீஸ் போட்டிருக்கோம் பாருங்கள்,
இந்த ஷேப்லேயே அப்படியே கட் பண்ணிக்கலாம். நெக் ஷேப் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இதில் தான் பட்டி பீஸ் கட் பண்ணணும். இந்த டபுள் பீஸாக இருக்குங்க இல்லையா, இந்த அளவு வச்சுட்டு இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ இந்த அளவு வச்சுட்டு இங்கே நம்ம ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சி தைப்போம். கரெக்டாக இங்கே 1/2 இன்ச்சு விட்டுட்டு இதுலேருந்து கரெக்டாக இது ரெடி அளவு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவு இருக்குங்க இல்லையா, நம்ம இங்கே தான் வந்து ஒரு டிஸ் மார்க் போட்டு இதை நம்ம பிடிச்சி தைக்கிது. இதில் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இதில் ஒரு லைன், இதில் ஒரு லைன். அதே மாதிரி இந்த டிஸ் மார்க் போட்டுருங்க இல்லையா, இதுலேருந்து இந்த ஜாயின்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த பட்டி பீஸ் கட் பண்ண மட்டும் நல்லா இந்த ஷேப் வர மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு ஒரு அர்க்கத் போட்டுருங்க. இந்த அர்க்கத் போட்டுருங்க இல்லையா, இந்த சைஸ் தான் நம்ம மடிக்கணும் இந்த பட்டி பீஸ். இப்போ பட்டி பீஸ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு போட்டு இந்த பேக் கட் பண்ணி வச்சுருங்க இல்லையா, இதே சைஸ் நம்ம இதே சைஸை மார்க் பண்ண போகிறோம். இது இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு அளவு, இந்த ஷோல்டர் அளவு, இந்த ஷோல்டர் எந்த அளவு கட் பண்ணிக்கிறோமோ அதே சைஸ், இந்த சைஸ் அதே அளவுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு போட்டு வச்சுங்களேன். இப்போ பேக் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு மட்டும் இங்கே வந்து 1/2 இன்ச்சு வந்து பேக்குக்கும் ஃப்ரண்ட்டும் கம்மியாக எடுக்கணும். இது பேக் சைஸ் அளவு, இது வந்து ஃப்ரண்ட்டு. இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு, ஏன்னா அப்படி இந்தமாரி கம்மியாக வெட்டும்போது தான் ஃப்ரண்ட்டில் சுருக்கம் வராமல் இருக்கும். அதுக்காக இந்த 1/2 இன்ச்சு வந்து கவர் தட்டி எடுக்கிறோம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு, இந்த அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, இதே இங்கே நம்ம ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டுட்டு இந்த அளவு ப்ளவுஸ் வச்சே மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஃபுல் லென்த்து, இந்த ஜாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணால் போதும். இப்போ வந்து இந்த சென்டர் டாட், இந்த டீஸ் மார்க் கரெக்டாக வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு வச்சு தள்ளி மார்க் பண்ணணும். ஏன்னா இங்கே நம்ம பிடிச்சி தைக்கும்போது கரெக்டாக வந்துடும். இந்த சென்டர் டாட் மார்க் போட்டாச்சு. அடுத்தது வந்து இந்த டாட் இந்த மேலே இருந்து கரெக்டாக இங்கே ஒரு மார்க் போட்டணும். இந்த ஃபுல் லென்த்து இருக்கு இல்லையா, இந்த டாட்டுக்கு இந்த அளவு வச்சுட்டு இங்கே ஒரு மார்க். அடுத்தது வந்து இந்த பேக் பீஸ், இதில் வந்து நம்ம பிடிச்சி தைக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இந்த 1/2 இன்ச்சு அளவுக்கு இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இருக்குது. இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம், இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். ஏன்னா நம்ம பிடிச்சி தைக்கும்போது கரெக்டாக வந்து அந்த அளவு ப்ளவுஸ் என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ் வந்துடும். இப்போ இந்த ஷேப் இருக்குங்க இல்லையா, இதுலேருந்து கரெக்டாக நிறுத்திட்டு இந்த அளவு, இப்போ இந்த ஷேப்பு இந்த டிஸ் மார்க் இருக்குங்க அதோட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் டிஸ் மார்க் போட்டிருக்குங்களா, இதே அளவு கட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட் நெக், ஃப்ரண்ட் ரவுண்ட் நெக் தான். இதே அந்த டிஸ் மார்க் அளவு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். மேலே இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஷோல்டர் சைஸ் பண்ணிக்கணும். இது இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கும், அதையும் நம்ம சைஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த சென்டர் டாட் இருக்குங்களா, ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றா இந்த அளவு கரெக்டாக வந்துடணும். இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் இந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த ஊக்குப்பட்டிலேருந்து எந்த அளவு இருக்கோ அதே சைஸ் நம்ம டேப்பால் அளந்து வச்சுக்கலாம். கரெக்டாக 3 இன்ச்சு இருக்குது. இங்கே ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டுடலாம். 3 இன்ச்சு இந்த டாட் அளவுக்கு இங்கே ஒரு கட் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த ஃப்ரண்ட் சைஸ் இந்த இருக்குங்க, இந்த பட்டி சைஸ்லேருந்து இந்த ஊக்குப்பட்டி வரைக்கும் 11 இருக்குது. எக்ஸ்ட்ரா நம்ம 1 இன்ச்சு விட்டுக்கலாம். 1 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். ஏன்னா இங்கே டாட் பிடிப்போம், இங்கே ஒரு 1/2 இன்ச்சு பிடிப்போம், அதனால கரெக்டாக வந்துடும். இங்கே ஒரு கட் போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றா மடிச்சுட்டு, 2 ஜாயிண்ட்டும் ஒன்றா மடிச்சுட்டு இங்கே ஒரு கட் இந்த அளவு போட்டாச்சு. இப்போ அடுத்தது வந்து இந்த பீஸில் வந்து டபுளாக மடிச்சிடலாம்.
ஃபப் கைக்கு வந்து இந்த இங்கே கம்மியாக இந்த பார்டர் போக மீதி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த பார்டர் இருக்குங்க இல்லையா, இதுவே வந்து 6 இன்ச்சு வந்துடுது உங்களுக்கு. 6 இன்ச்சு போக சிலுவை லென்த்து 11 இன்ச்சு. இப்போ வந்து இப்படி இந்த பீஸ் டபுளாக மடித்து போட்டுடலாம். இந்த அளவு டபுளாக மடிச்சுட்டு கரெக்டாக வந்து 8 இன்ச்சு வச்சுருக்கோம். நம்மளுக்கு இந்த பார்டர் வந்து இங்கே 6 இன்ச்சு வந்துடும். அதனால் இங்கே சுருக்கத்துக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இந்த அளவு வந்துடும். இதுக்கப்புறம் வந்து இந்த பார்டர் வந்துடும். கரெக்டாக இந்த அளவு 6 இன்ச்சு ஜாயின் பண்ணும்போது வந்துடும். நம்மளுக்கு வந்து 11. இந்த மேலே மட்டும் ஃபப் கை வரும். இதை வந்து அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து இப்படி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இது டபுள் பீஸாக இருக்குங்க இல்லையா, இப்போ இதை வந்து ஃபப் கை இப்படி வந்துடும். இது மட்டும் சேரீ துணியில் கேட்டிருக்காங்க. ஏன்னா இதில் கட் பண்ண வேண்டாம், இதோட சேரீ வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பார்டரை வந்து நம்ம தனியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் பார்டர் வந்து இந்த கைக்கு வந்துடும். இது எக்ஸ்ட்ரா இருக்குங்க இல்லையா, இந்த பார்டர் சைஸை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த பார்டர் வந்து 2 பார்டர் இப்படி வந்துடும். நம்மளுக்கு ஃபப் கை வந்து இப்படி ஃபுல்லாக வந்துடும். இங்கே மட்டும் இந்த சேரீ கலருங்களே பிங்க் கலரில் கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து கைக்கு தனியாக கட் பண்ணி வச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இது பேக்கு ஃப்ரண்ட்டு பட்டி பீஸுங்களே, அப்போ வந்து நம்ம ஒரிஜினலில் போட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த பார்டர் வந்து பேக்கில் வச்சு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு அப்படியே டபுளாக மடிச்சிடலாம். இந்த அளவுக்கு டபுளாக மடிச்சுட்டு இப்போ நம்ம பேக் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அளவுக்கு அப்படியே இதில் கட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம சைடில் கட் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட விட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம தையல் வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இது பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பீஸ். இந்த டிசைன் ஏறுது இல்லைங்களா, நம்ம இப்படி போடும்போது டிசைன் தலைக்கீழ வரும். இந்த பக்கம் வர மாதிரி போட்டுக்கணும். இந்த அளவு வச்சுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ரவுண்ட் ஷேப் இப்போ இந்த ஷேப் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இதில் வந்து இந்த பூ டிசைன் ஏறுற மாதிரி மேல் சைடு வர மாதிரி வச்சுட்டு இந்த ஷேப்பை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் பட்டியில் மடிக்கிற அளவுக்கு துணி கம்மியாக தான் இருக்குது. நம்ம வந்து இந்த அளவுக்கு மடிச்சுக்கலாம். இது வந்து பேக் பீஸு, இது வந்து ஃப்ரண்ட் பீஸ், இது பட்டி பீஸ், இது வந்து ஃபப் கை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.